அல்லேலூயா. இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிறதான செய்தியின் தலைப்பு பாக்கியவான். ஆமென். அல்லேலூயா. பாக்கியவான் என்கிற தலைப்பிலே நாம் இந்த நாளிலே நாம் செய்தியை பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் வேதத்திலே நான் கொஞ்சம் பார்த்தேன். நீங்கள் யாராவது இருந்தால் எனக்கு சொல்லலாம். என்னை பாருங்கள், ஒரு தனிப்பட்ட மனிதனை பார்த்து நீ பாக்கியவான் என்று சொல்லப்பட்ட ஒரு தனிப்பட்ட மனிதன், நிறைய பாக்கியவான்களை பற்றி சொல்லி இருக்கிறது. அந்த பாக்கியவான்கள் எல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் அவர்கள் இப்படி செய்தால் பாக்கியவான்களாக இருப்பார்கள், இப்படி பண்ணா பாக்கியவான்களாக இருப்பார்கள், இப்படி பண்ணா பாக்கியவான்களாக இருப்பார்கள் தான் சொல்லியிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பாக்கியவான், இப்படி தான் நிறைய சொல்லியிருக்கு. ஆனால் தனிப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து நீ பாக்கியவான் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு மனிதனுக்கு மாத்திரம்தான் டைரக்டாக ஆண்டவரே பார்த்து நீ பாக்கியவான் சொன்னார். வேற யாராவது அப்படி ஆண்டவர் சொல்லியிருக்காரா தனிப்பட்ட விதத்தில் பாக்கியவான்? உங்களுக்கு தெரிஞ்ச அளவில் பாருங்க, யாரோ சொல்லக்கூடாது, ஆண்டவரே டைரக்டாக சொல்லணும். அப்படி எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை, என் அறிவு கெட்டின பிரகாரம் யாரும் இல்லை. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஒருத்தர் யாரு? சீமோன் பேதுரு. யாரு? சீமோன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பாக்கியவான். ஏன் என்று சொன்னால் அவனுக்குள்ள இருந்த ஒரு பெரிய விசேஷம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார். 16:17 அல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே உன்னுடைய புரிதல் என்னவாயிருக்கிறது? உன்னுடைய புரிதலின் அடிப்படையிலே தான், உன்னுடைய பேச்சின் அடிப்படையிலே தான் அவன் அந்த ஆண்டவரிடத்தில் அந்த ஒரு விலையேற பெற்ற ஒரு பெயரை அவன் வாங்குவதற்கு அவனுக்குள்ள இருந்த விசேஷம் என்ன தெரியுங்களா? அவன் ஆண்டவரை பற்றியதான புரிதல் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்படி சொல்கிறேன், எப்பவுமே ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை சரின்னு வச்சுக்கிட்டுங்களேன், ஆமாம், நீங்கள் கொஞ்சம் நல்ல கூர்மையான புத்தி உள்ள ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே பாராட்டப்படுவீங்க. ஐ எம் ஷுர். சரியா இல்லைங்களா? படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் படிக்கிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் புத்தி கூர்மை உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் படிக்கிற இடத்துல நீங்கள் பாராட்டப்படுவீங்க. புரிதல் உள்ளவர்கள் எல்லாரும் பாராட்டப்படுவார்கள். அதே மாதிரி ஆலயத்தில் வரும்போது கூட, ஆண்டவருடைய சமூகத்தில் கூட கொஞ்சம் புரிதல் உள்ளவர்களாய் நீங்கள் நடந்து கொண்டால் உண்மையாகவே நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். ஸோ ஒரு மனிதன் மற்றவர்களால் பாராட்டப்படுவதற்கு மிக முக்கியம் அவனுடைய புத்தி கூர்மை. எஸ் ஆர் நோ? ஆமென். உன்னுடைய புத்தி கூர்மையை வைத்துதான் உன்னை ஒரு மனிதன் பாராட்டுவான். அதே போலதான் தேவனால் பாராட்டப்பட்ட, வேறு விதத்தில் பாராட்டப்பட்ட ஒரு சிலர் இருந்தார்கள். அதில் ஒரு 100க்கு அதிபதி என்பவன், அவன் தேவனால் பாராட்டப்பட்டான். ஏனென்று சொன்னால் தேவன் யார் என்று சரியாய் புரிந்து வைத்திருந்தான், அவருடைய வல்லமையை புரிந்து வைத்திருந்தான். அல்லேலூயா. ஆகையினால்தான் தேவனை பார்த்து சொன்னான், ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்கு வந்து என் வேலைக்காரனை தொட்டுதான் சுகமாக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏனென்றால் யூ ஆர் ஆல்மைட்டி காட். உம்முடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது.
ஆகையினால் நீர் இருந்த இடத்திலிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவன் சுகமாவான் என்று சொன்ன உடனே அது ஆண்டவருக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கினது. அல்லேலூயா. அப்ப அந்த அளவுக்கு தேவனையும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளையும் குறித்ததான, அந்த தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில் இருக்கிற வல்லமையை குறித்ததான புரிதல் அந்த 100க்கு அதிபதிக்கு இருந்தது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு அவன் புத்தி கூர்மை உள்ளவனாயிருக்கிறான். அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை அவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான். அவர் செயல்பாடுகளை கவனித்துக் கொண்டிருக்கிறான். அவருடைய போதனைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறான். அவர் தேசத்தில் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறதை கவனித்துக் கொண்டிருக்கிறான். அவருடைய வாயிலிருந்தும் அவருடைய சரீரத்திலிருந்தும் புறப்படுகிற வல்லமையை அவன் உற்று பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இவனுடைய கவனம் முழுவதும் இப்போது ஆண்டவருடைய வல்லமையின் மேல் இருக்கிறது. ஆண்டவருடைய ஆமென், அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை மேலும் இருக்கிறது. இதையெல்லாம் புரிந்து கொண்டவன் ஆண்டவரை பார்த்து சொன்னான், நீர் என் வீட்டிற்கு வர வேண்டாம். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கெல்லாம் ஒரு புத்தி கூர்மை இருந்தால் தான் இப்படி பேச முடியும். ஐ அம் ஷூர், ஐ அம் ரைட். அல்லேலூயா. இதற்கெல்லாம் ஒரு கவனம் வேண்டும். ஏதோ சும்மா எல்லாம் இருக்கிறது போல, எல்லாரும் வர்றது போல நானும் போய் இயேசுவை பார்த்து வரேன்னு போறது இல்லை. அங்க கவனிக்க வேண்டும், அங்க ஆராய வேண்டும், அப்சர்வேஷன் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனால் பாராட்டப்பட்டான். பாராட்டப்பட்டது மாத்திரமல்ல, நன்மையும் பெற்றான். நன்மை பெற்றானா இல்லைங்களா? நன்மை பெற்றானா இல்லைங்களா? அல்லேலூயா. அதே போலதான் இங்கு பேதுரு தேவனால் பாராட்டப்படுகிறான். படிப்பறிவில்லாதவன், ஒரு படிப்பறிவில்லாதவன், ஒரு மீனவன். அங்கு படித்த அநேகர் இருக்கிறார்கள். மத்தேயு அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர். இன்னும் பலர் இருக்கிறார்கள். தோமா சொல்லுகிறார்கள் அவர் ஒரு ஆர்கிடெக்ட் என்று சொல்லுகிறார்கள். நம்ம இந்திய தேசத்துக்கு வந்த தோமா யாரு? ஆர்கிடெக்ட். அவர் வந்ததே எதுக்கு தான் வந்தாருங்க? ஒரு ராஜாவுக்கு அரண்மனை கட்டுறதுக்கு தான் இந்தியாவுக்கே கொண்டு வரப்பட்டாங்க. அவர் ஒரு ராஜாவுக்கு அரண்மனை கட்டுறதுக்கு தான் கொண்டு வரப்பட்டாரு. இங்க வந்து அரண்மனை கட்டுறதுக்கு காசு கொடுத்தா இவர் அரண்மனையே கட்டாம காசெல்லாம் வாங்கி ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாரு. இவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. நம்ம தோமாவுக்கு நடந்த சம்பவம் இந்தியாவில். அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. இப்போ அவங்க தம்பி இறந்து போயிட்டான். பிறகு அவங்க தம்பி இப்ப பரலோகத்தில் போய் பார்க்கிறான். அவங்க அண்ணன் ராஜாவுக்கு பரலோகத்தில் ஒரு அழகான மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது. என்ன கட்டப்பட்டிருக்கு? அழகான மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது. கனவுல வந்து சொல்றான், அண்ணே உங்களுக்கு பரலோகத்தில் அப்படி ஒரு மாளிகை நான் பார்க்கவே இல்லை. அது யார் கட்டினது தெரியுமா? தோமா கட்டிக்கிட்டு இருக்காரு. என்னது? அப்படியா? ஆமா. இங்க ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்ட பணம் எல்லாம் அங்க என்னவா போயிட்டு இருக்கு? மாளிகையா போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. உடனே தோமாவை அந்த ராஜா விடுவித்தான். இது வரலாறுங்க. ஆமாம், மெட்ராஸ் கிறிஸ்தவங்களாக இருந்துக்கிட்டு தோமா வரலாறு தெரியாமல் இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி பரிதாபம் யாருக்கும் கிடையாது. எத்தனை பேர் சென்ட் தாமஸ் மட்டும் போய் பார்த்துருக்குறீங்க இது வரலாம்? ஃபுல்லாக 3 இடத்தையும் பார்த்தீங்களா? ஆமேன். பார்க்கணும், 3 இடத்த பார்க்கணும். ஒன்று பரிங்கி மலை, இன்னொன்று சின்ன மலையில் அவர் இருந்த கொகை, 3வது அவர் அடக்கம் பண்ண இடம் சாந்தோம் சர்ச்சு. அது புனித ஸ்தலமாக போய் பார்க்காதீங்க. ஒருத்தருக்கு ரஜினி அம்மா வீட்டில் நான் புதன்கிழமை பேசிக்கிட்டே இருந்தேன் ஒரு இந்து மனுஷங்கிட்ட தோமாவை பற்றி. கட்ட 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 கடன் என்ன பண்ணார் தெரியுங்களா?
அந்த அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டாரு. நான் சொன்ன கன்னியாகுமரியில் ஒரு இடத்துல கிபி 60 வெறும் கிபி 60 2000 வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஆலயம் சொன்னது தான் பாருங்க. ஒரு பேப்பரில் எழுதி என்ன பண்ணாருங்கம்மா, அவர் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டார். என்னன்னு கேட்டால் நான் போய் பார்ப்பேன்றாரு. ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். அல்லேலூயா. அப்போ தோமா எதுக்கு வந்த? அவர் ஒரு ஆர்கிடெக்டே. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இல்லாத புரிதல், அவங்களுக்கு வாயிலிருந்தெல்லாம் வராத பதில் யார்கிட்ட வருது? ஆண்டர்கிட்ட வருதா? எங்க இருக்கிறீங்க? பேதுருகிட்ட இருந்து வருது. டாக்ஸ் கலெக்டர் மத்தேயு வாயிலிருந்து வராத பதில், கட்டட நிபுணரான தோமாவுடைய வாயிலிருந்து வராத பதில். இன்னும் யாரெல்லாம் படிச்சவங்களா இருந்தாங்களோ தெரியாது. படிப்பறிவில்லாத பேதுருடைய வாயிலிருந்து ஒரு பதில் வருது. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவை ஆச்சரியப்படுத்தியது. 16:16 Matthew 16:16. அல்லேலூயா. இங்கிலீஷ்ல வாசிமா, டப்புன்னு மைக்ல வாசி. Answered and said, "You are the Christ, the Son of the living God." Hallelujah. You are the Christ, Son of the living God. நீர்தான் உயிருள்ள ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. ஆண்டவருக்கு இது ஆச்சரியத்தை கொடுத்தது. ஆண்டவருக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. அப்படியே திரும்பினார் சீமோன் பக்கமாய். இந்த குரல் எங்கிருந்து வந்தது? எந்த அறிவாளியினுடைய குரல் இது? எந்த புத்திசாலியினுடைய குரல் இது? எந்த புத்தி கூர்மை உள்ளவனுடைய குரல் இது? எந்த பரிசுத்தவானுடைய குரல் இது? ஆண்டவர் திரும்பி பார்க்கிறார். அது பேதுருவின் குரல். ஹல்லேலூயா. அவனை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், நீ பாக்கியவான். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நேரடியாக நீ பாக்கியவான் என்று சொல்லி பெயர் பெற்ற ஒரு மனுஷன் எத்தனையோ பேரெல்லாம் இருக்கிறாங்க. மோசையை பற்றி ஆண்டவர் ஆரோன்கிட்ட மிரியாமிகிட்ட ரொம்ப சொன்னார். ஆனா பாக்கியவான் ஒரு பேர் எடுத்தது யார் தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? ரெவலேஷன். என்னது? வெளிப்படுத்தல். அவர் சொல்றாரு, இது உனக்கு எது வெளிப்படுத்தல? இது நீ ஏனா இஸ் நாட் இன் தி ஃப்ளஷ். நீ மாம்சத்தில் இருந்தால் உனக்கு வெளிப்பாடே வராது. இன்னைக்கு many Christians they are living in the flesh. எல்லாம் மாம்சத்திலே தான் வாழ்றான் கிறிஸ்தவன். ஒரே எண்ணம், துட்டு துட்டு துட்டு, சொந்தக்காரன் சொந்தக்காரன் சொந்தக்காரன், பிரச்சனை பிரச்சனை. உன் புத்தி ஃபுல்லா எல்லாம் டம்ப் பண்ணி வச்சிருக்கிற. உன் பிரச்சனை தான் நீ டம்ப் பண்ணி வச்சிருக்கிற. அதனால தான் உனக்கு வெளிப்பாடே வரமாட்டேங்குது. ஆமா, மாம்சமும் ரத்தமும் உள்ள அதுலயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி வெளிப்பாடு வராது. ஆனா கிறிஸ்தவர்கள் அதை விட்டு ஒரு படி மேலே வந்து ஆவிக்குரியவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் நான் சொல்றேன், நீ ஆவிக்குரியவனாய் மாறுவதற்கு முதல் படி தேவனை நேசி. நீ தேவனை நேசிக்கிறதுடைய முதல் அடையாளம் வேதத்தை நேசி. நீ தேவனை நேசிக்கிறதுக்கு இரண்டாவது அடையாளம் ஜெபி. ஹல்லேலூயா. தேவனை நேசிக்கிறதுக்கு மூன்றாவது அடையாளம் சத்தியத்துக்கு கீழ்ப்படி. ஹல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரியவர்கள்.
ஏனென்றால் தெய்வீக தன்மைகளையும் தெய்வீகமான காரியங்களையும் எப்பொழுதுமே மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தாது. அல்லேலூயா. அதனால் தான் வேதம் சொல்லுது, உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. நாம எப்பவும் நம்முடைய மைண்ட் எல்லாம் எங்க இருக்குது? உலகத்திலேயே, இந்த சாக்கடையிலேயே தான் மனசு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கொஞ்சம் அதை விட்டு வெளியே வா. Come out from there. கொஞ்சம் வா, ஆண்டவரை பற்றிய புரிதலுக்குள்ள வா, ஆண்டவரை பற்றியதான சரியான அறிதலுக்குள்ள வா. கொஞ்சம் தீர்க்க தரிசன வசனங்களின் அடிப்படையில் இயேசுவை பார், அவருடைய செயல்பாடுகளை பார். அல்லேலூயா. நீ ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் கிடைக்கும் போது, உன் எண்ணங்களில் ஆவிக்குரிய சிந்தையிலையும் ஆவிக்குரிய காரியங்களில் நீ முன்னோக்கி போகும்போது நீ தேவனால் பாராட்டப்படுவாய், புகழப்படுவாய். நான் நினைக்கிறேன், ஏன் இவ்வளவு தூரம் மறுதலித்து போன பேதுருவின் மேலே தேவனுக்கு வருத்தம் உண்டாகவில்லை என்று சொன்னால், ஏன் பின்மாற்றத்துக்கு போன பேதுருவை தேவன் தேடி போனார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட புரிதல் உள்ளவனை இழப்பதற்கு தேவன் தயாரா இல்லை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட புரிதல் உள்ளவனை இழப்பதற்கு தேவன் என்னவா இல்லை? தயாரா இல்லை. ஆண்டவருக்கு யார் தேவை? தேவனை குறித்த சரியான புரிதல் உள்ளவர்கள் தேவை. அல்லேலூயா. அவர்கள் பாக்கியவான்களாக இருக்க முடியும். வேதத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது. நாம் இன்னும் 1ஆம் கிளாஸ் பாடத்துக்கே ஒப்பியார்ல. சிலதெல்லாம் எத்தனையோ வருஷமாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே முக்கி பெஞ்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற ஆளெல்லாம் இருக்குது. சிலர்லாம் இன்னும் வந்து மிடில் என்னது பிரைமரி ஸ்கூல்லே பாஸ் பண்ணாத ஆளெல்லாம் இருக்குது. 5வது கூட பாஸ் பண்ணாத ஆள் இருக்குது. சிலர்லாம் வந்து மிடில் ஸ்கூல் 8வது கூட பாஸ் பண்ணாத ஆள் இருக்குது. சிலர் ஏதோ 8வது கிட்டாவது பாஸ் பண்ணி 9வது போனா, ஆமாம் அவ்வளவுதான். இருக்கிறதுலையே எனக்கு தெரிஞ்ச அளவில், நீங்கள்லாம் படித்தவங்க உங்களுக்கு தெரியும், இருக்கிறதுலையே எந்த ஸ்டாண்டர்டோட சப்ஜெக்ட் ரொம்ப டஃப் சொல்லுங்க பார்ப்போம். இல்லை 12th சொல்லுங்க. எது? 9th. இந்த 8th வந்துட்ட பிற்பாடு 9th உள்ள போகும்போது அல்ஜிப்ரான்னு ஒன்று வரும் பாருங்க. இப்போ இருக்குல்ல, இப்போ 8th அல்ஜிப்ரா வந்துருச்சு, வந்திருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் 8th அல்ஜிப்ரா இருக்கா? ஒரு காலத்தில் தனியா அந்த 9th வரும்போது தான் தாக்கு பிடிக்க முடியாது. அதுபோல தான் ஒரு சிலர் எல்லாம் ஒரு லெவலோட நிறுத்திக்குவாங்க. 9th நல்ல மார்க் எடுத்துட்டான்னா 10th அவன் நல்ல மார்க் எடுக்கிறது நிச்சயம். இதுக்கு இந்த 10th இடையில மிக முக்கியமான ஒரு ஸ்டாண்டர்ட் எதுனா 9th தான். நிறைய பேர் 9th தான் பிச்சுக்கின்னு போயிடும். வடி கட்டுறதுக்குன்னே வச்சிருப்பாங்க அந்த 9th ஸ்டாண்டர்டை. நிறைய பேருடைய ஜீவியத்தில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு லெவலோடு நிறுத்திக்கிற பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. பைபிளில் சில முக்கியமான காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு அதெல்லாம் தெரியுமுன்னு தெரியாது. சில முக்கியமான லெவல்ஸ். இப்போ ஒரு போட்டின்னு எடுத்துக்கிட்டா கால் இறுதி, அரை இறுதி, முழு இறுதி, ஃபைனல், செமிஃபைனல், குவார்டர் ஃபைனல், இப்படியெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இது மாதிரி தான் ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் ஒரு நிலைகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு நிலைகளை நீங்கள் பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா சோத்திரம் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? திடீர்னு ஒரு நிலை சொல்லுது,
என்ன சொல்ல தெரியுமா? தேவ சித்தம் செய்தல். என்ன செய்தல்? ஒரு லெவல் வரலாம் வருவாங்க. தேவ சித்தம்னு வந்த உடனே ஏன் தெரியுமா? ஆண்டவர் சித்தம் செய்கிற ஆளுக்கு என்ன தெரியுமா இருக்காது? சொந்த விருப்பம் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? ஆமாம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கிறபடினால அது இல்லை. யூ ஆர் நாட் யுவர் ஓன். எத்தனாவது வசனம்? ஒரு 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியரா 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரமா? நீ எத்தனாவது வரணுமா? 1 கொரிந்தியர் 6:19. 1 கொரிந்தியர் 6:19. சீக்கிரம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு விருப்பம் இருக்காது. நிறைய ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாக இருக்கிறது. நான் அதான் சொன்னேன், நாம் யாரு? நான் என்னைக்கு தேவனுடைய ஆலயம் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்னை ஒப்பு கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் யாராக இருக்க முடியாது? நான் என்னுடையவனாக இருக்க முடியாது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்பது அறிவீர்களா? இங்கே தான் காட்ஸ் வில் இருக்கு. ஐ எம் நாட், ஐ எம் ஓன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நான் யாரா இருக்கிறேன்? இப்போ எனக்குள்ள தங்கி இருக்கிற பரிசுத்தாவினுடைய, அல்லேலூயா. அப்ப என்னுடையது இல்லாம எல்லாமே தேவ சித்தம். என்னதுங்க? நம்ம முதல்ல பைபிள் படிக்க வைக்கிற முதல் படிக்க ஏறாதால் எங்க இந்த படிக்க வரப்போகுது? உட்காந்து 2 பாட்டு பாடி ஜெபம் பண்ணுறதுக்கே வராத ஆள் செகண்ட் ஸ்டாண்டர்டு பாஸ் பண்ணாத ஆள் எங்கே இந்த ஐஏஎஸ் இதெல்லாம் பாஸ் பண்ண போகுது? குவார்டர் ஃபைனல்லையே ஜெயிக்காத ஆள் எங்கே செமி ஃபைனல் இந்த ஃபைனலுக்கு போக போகுது? அதுக்கப்புறம் எங்கே ஃபைனலில் போய் கிரீடம் வாங்க போகுது? அது தேவ சித்தம். 2வது இடுக்கமான வாசல். என்னதுங்க? என்ன ராஜா? இடுக்கமான என்னப்பா இது? இந்த உலகத்தில் பாஸ்டர் இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணிங்கன்னா யாரும் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. நான் என்ன பண்ணுறது? வேதத்தை மறைக்க முடியாது இல்லை என்னால். ஒன்றை மறைச்சிட்டு ஒன்றை சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லை. என்னது ராஜா? என்னது? இடுக்கமான வாசல். அதை தெரிந்து கொள்ளுகிறவர்கள், ஏன்னா அவங்க தான் புத்திசாலியாக இருப்பாங்க. அந்த இடுக்கமான வாசலை தெரிந்து கொள்ளுகிறவன் ஒரு புத்திசாலியாக இருப்பான். ஏன் தெரியுமா? அதில் சேஃப் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு. அல்லேலூயா. அதில் என்ன இருக்கு? விசாலமான வாசல். எங்கே போகிற வாசல்? ஸ்பாயில் பண்ணுறதுக்கு போகிற வாசல். அப்போ இடுக்கமான வாசல் என்ன இருக்கு? பாதுகாப்பு இருக்கு. என்ன இருக்குங்க? அந்த புத்தியில் அது சரி, வேணும், நான் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த புரிதல் உள்ளவங்க அந்த இடுக்கமான வாசலை சூஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் இல்லை. உலகத்தை தகாத விதமாக அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இடுக்கமான வாசல் பிடிக்கவே, மாம்சமும் மனதை விரும்பினதை செய்கிறவங்களுக்கு இடுக்கமான வாசலை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவங்க மாம்சமும் மனசை விரும்புகிறத செய்கிறதுக்கு பார்க்குறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு தான் விடணும். அவங்க ஒத்தே வரமாட்டாங்க. அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் அவங்க ஆவி எப்படியாப்பட்ட ஆவின்னு. அல்லேலூயா. இப்போ இடுக்கமான வாசல். இன்னொன்று ஆண்டவர் சொல்றாரு, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாதவன். என்னதுங்க? தன்னைத்தான் வெறுத்து. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டார். தரும் பிரகாஷ்னு ஒருத்தர், இந்திரா காந்தியுடைய பிஏ. அவர் பெரிய சினிமா நடிகர், பெரிய பணக்காரர்,
வெளியுறவுத்துறை அமைச்சரெல்லாம் இருந்தவர் ரட்சிக்கப்பட்டார். அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாரு, அப்பா நான் இப்படி ஆண்டவர் பிள்ளை ஆயிட்டேன்னு. அவங்க அப்பா பாருங்க, ஒரு பூசாரி, அவர் வந்து பைபிள் வசனம் நல்லா தெரிஞ்சிருக்குது. அவர் சொல்கிறாரு, அப்பா அப்படியாப்பா, சரிப்பா, அப்படியாண்ணா லூக்கா 14:26 எடுப்பா. உடனே எடுத்து வாசிக்கிறார். அதில் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை தவிர வேறு யாரையாவது நேசிக்கிறவனுக்கு சீஷனாக இருக்க மாட்டான். இப்போ உடனே அவர் சொல்கிறாரு, டேய் நீ கிறிஸ்தவன் ஆயிட்டலடா, கிறிஸ்தவன் ஆனியா கிறிஸ்துவுக்கு சீஷன் ஆனியான்னு கேட்குறாரு. என்னதுங்க, இப்போ நம்மளுக்கே இதெல்லாம் தெரியாது. இங்கே உட்கார்ந்துக்கிற நிறைய பேருக்கு நீ கிறிஸ்தவனா கிறிஸ்தவனுக்கு சீஷனா அப்படின்னா, கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு இஷ்டம், கிறிஸ்துவுக்கு சீஷனாக இருக்கிறதுக்கு இஷ்டம் கிடையாது. என்னது நமக்கே இன்னைக்கு தெரியாது. நமக்கு என்ன தெரியாது? கிறிஸ்தவனுக்கும் சீஷனாக இருக்கிறதுக்கு வித்தியாசமே. ஆமாம், நம்ம என்ன எல்லாரும் மாதிரி ஒரு கிறிஸ்தவனாக இருந்துட்டு போயிடணும். அவர் கேட்டார், நீ கிறிஸ்தவனாக இருக்க விரும்புறியா கிறிஸ்துவுக்கு சீஷனாக இருக்க விரும்புறியா? அவர் சொன்னார், நான் கிறிஸ்துவுக்கு சீஷனாக இருக்க விரும்புகிறேன். அப்படின்னா ராஜா ஒன்று செய்ய, அரசியலை விட்டுரு. என்னத்தை விட்டுரு? இவர் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு, பிரச்சாரத்துக்கு போய் நிற்கிறாரு. இடையில பக்சிங் மீட்டிங் நடக்குது, எப்படியோ ரட்சிக்கப்பட்டாரு, திரும்ப வீட்டுக்கு வர்றாரு. என்னத்தை விட்டுரு? அரசியலை விட்டுரு. ஒன்று இயேசுவை விடு, இல்லைன்னா அரசியலை விடு. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாப்பா, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாதுப்பா. நேராக போகிறாரு, இந்திரா காந்தி கிட்ட போய் என்ன கொடுக்குறாரு? லெட்டர் கொடுக்குறாரு, ரிசைன் பண்ணுறாரு. இந்திரா காந்தி கேட்குறாங்க, எப்படி நீ இந்த முடிவுக்கு வந்த? பைபிள் வசனம் என் கூட பேசிச்சு. இந்திரா காந்தி சொல்கிறாங்க, நான் 3 முறை பைபிள் படிச்சிருக்கிறேன், என் கூட பேசாத வசனம் உன் கூட எப்படி பேசிச்சு? அல்லேலூயா. புரியுதல். தன்னைத்தான் வெறுத்து, இதெல்லாம் ஒரு லெவல். யார் ஃபைனல் லெவலுக்கு வராங்களோ அவங்களுக்கு தான் கிரீடம் கிடைக்கும். குவார்டர் ஃபைனல்லையும் செமி ஃபைனல்லையும் போகிறவனுக்கெல்லாம் என்ன ஆகாது? கிரீடம் கிடைக்காது. ஃபைனலுக்கு போனோம், ஃபைனலில் கலந்துக்கிறது பட்டு பெருசு இல்லை, ஃபைனலில் வின் பண்ணணும். அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன், ஃபைனல் லெவலுக்காவது போகிறதுக்கு தகுதியாகவே. இப்போ வின் பண்ணலன்னா கூட இன்னொரு போட்டியில் வின் பண்ணிடுவேன். வாட் ஐ சே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? தகுதிப்படுத்திக்க, உன்னை தகுதிப்படுத்திக்க. இன்னைக்கு இல்லைனா நாளைக்காவது அந்த கிரீடம், இந்த மேட்ச் இல்லைன்னா இன்னொரு மேட்ச்சில் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா. நீ எப்போ பார்த்தாலும் செமி ஃபைனல்லையே அவுட் ஆகிட்டே வந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? இதெல்லாம் விஷயம் கொஞ்சம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்படாத சில காரியங்களாக இருக்கலாம், சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. என்னதுங்க அது? அது ஒரு அடுத்த லெவல். சுய வெறுப்பு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பல லெவல்ஸ் இருக்கும்போது நான் இப்போ எந்த லெவல் வரல முன்னேறி இருக்கிறேன்? இதெல்லாம் இருக்கு. இப்போ என்ன விஷயம்னா, ஒரே ஒன்று முடிச்சிடறேன் நான். 32ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. பாக்கியவான்கள் 32ஆம் சங்கீதத்தில் பாக்கியவான்களின் தகுதி என்னன்னு சொல்லுது. எத்தனை பேருக்கு ஒரு தேவன் இடத்துல பாக்கியவான்னு பேர் பெறத்துக்கு ஆசையா இருக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ பாக்கியவானின் தகுதி என்ன? 32 சங்கீதம் 32 1-2 வாசிங்களேன். அதில் 4 விதமான தகுதிகள் தேவைப்படுகிறது. மைக்கில் சீக்கிரம் வாசிங்க. மைக்கில் வாசிக்கிட்டோமா? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. இவ பாக்கியவான் யாரு? பாக்கியவான் ஆகிறதுக்கு என்ன வேணும்? என்ன தகுதி வேணும்? ஒன்று, எவனுடைய, ஆமாம், உங்களுடைய மீறுதெல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சா? நீங்கள் போய் ஆண்டுகிட்ட மனஸ்தாபப்பட்டு
அறிந்தோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா பாவத்துக்காக அழுது புலம்பி என்னைக்காவது மன்னிப்பு கேட்டது உண்டா? என்னை பார்க்கணும், இதுதான் பைபிள் பார்க்கக்கூடாது, அப்படி பண்ண ஒரு அனுபவம் உண்டா? தனியாக உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் பாவத்தெல்லாம் மன்னியும், என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட விதத்தில் உட்கார்ந்து அழுது தன் பாவங்களை அறிக்கை பண்ணின அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? அது இருந்தால் மட்டும்தான் நீ பாக்கியவான். அது ரொம்ப அவசியம். அதுதான் செய்யணும். நான் பாக்கியவானா மாறுறதுக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? என்னுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டிருக்கணும். நான் ஆண்டவரிடத்தில் போய் நான் அடிக்கடி சொல்லுவேன், பாவிக்கு ஒரு நாள் ரட்சிப்பு, நீதிமானுக்கு டெய்லி ரட்சிப்பு. நீதிமான் டெய்லி தன்னை சுத்திகரிக்கப்படணும். அல்லேலூயா. குப்பத்தொட்டில் இருக்கிற அந்த அந்த அங்குள்ள காரியங்களை எவனும் போய் என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டான். அங்கே போய் சுத்தம் பண்ணி ஷோ கேஸில் வைக்க மாட்டான். ஆனால் ஒரு ஆஃபீஸில் அல்லது ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு நல்ல காரியங்களை அப்பப்போ தொடச்சி என்ன பண்ணுவாங்க? ஆமாம், நீ நீதிமானாக இருந்தா நீ எப்போ ஒன்று தொடச்சி அழகுபடுத்திக்கிட்டே இருக்கணும். குப்பத்தொட்டில் இருக்கிறத பார்த்து பாவி அவன் அவ்வளவுதான். குப்பத்தொட்டில் இருக்கிறத போய் யார் துடைப்பாங்க? அது ஏற்கனவே ஆல்ரெடி அது டஸ்ட்பின்ல தான் இருக்குது, அது போக வேண்டியது. அல்லேலூயா. அப்ப டெய்லி தன்னை சுத்திகரிக்கணும். அவன் பாக்கியவான். இரண்டாவது, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா? அதெல்லாம் மூடி போட்டுருவார். எப்படி மூடப்படும்? அது உண்மையான ஒரு அறிக்கை இருக்கணும். அழுதான் கெட்ட குமாரன் வந்து அழுதான். பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். அழுதான். சகேயு வந்த உடனே வீட்டில் வந்த உடனே கடகடன்னு எல்லாத்தையும் ஏசாமி கிட்ட ஒப்பிச்சிட்டான். தான் என்னென்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு மார்பில் அடித்துக்கொண்டு ஆயக்காரன் என்ன செய்யறான்? அழுதான். கண்டிப்பா இப்படிப்பட்டவங்களுடைய பாவங்கள் மூடப்படும். இனி கத்துறது நினைக்கவே மாட்டார். ஏன்னா அதெல்லாம் உண்மையான மனஸ்தாபத்தினால உண்டானது. தீர்மானம் எடுத்து தான் வரான். யாரு? கெட்ட குமாரன் தீர்மானம் எடுத்து வரான். நான் என் தகப்பன் இடத்துக்கு போய் ஒரு தீர்மானம் எடுத்துட்டு மன்னிப்பு கேட்கணும். தீர்மானம் எடுத்துக்கணும். முதல்ல தீர்மானம் எடுக்கணும். நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால நான் இனிமேல் என்னுடைய வாழ்க்கை இந்த விதத்தில் இருக்கக்கூடாது, இருக்காது. தீர்மானம் எடுத்துட்டு மன்னிப்பு கேட்கணும். இந்த டைப் இருக்குல்ல, இந்த 3 டைப், சகேயு போல, ஆயக்காரனை போல மார்பில் எடுத்துக்கொண்டு தூரத்தில் நின்று, கெட்ட குமாரனை போல தீர்மானம் எடுத்து வந்து, நான் உன்னுடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல. இவருடைய பாவங்கள் கண்டிப்பா என்ன செய்யப்படும்? இந்த 3 பேருக்குமே கிடைச்ச ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். இவனுக்கு புது வஸ்திரம், மோந்திரம், நல்ல சாப்பாடு, விருந்து. கெட்ட குமாரனுக்கு அவனுக்கு இவனே நீதிமான் சர்டிபிகேட் எங்கிருந்து கிடைக்குதுங்க? ஆண்டவர்கிட்ட கிடைக்குது. ஆண்டவர்கிட்ட கிடைக்குது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இந்த சகேயுக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. அப்ப பாருங்க, இந்த பாவங்கள் மூடப்படுவதனாலும் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுவதனாலும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்குது பாருங்க. சோ இந்த ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையில தங்கி இருக்கணும்னா நீ டெய்லி சுத்திகரிக்கப்படணும்.
அல்லேலூயா. என்ன செய்யப்படணும்? டெய்லி சுத்திகரிக்கப்படணும். எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க, என்னங்க ஃபஸ்ட்டு மனிதர்கள் மாப் போடுறாங்க, அப்புறம் பார்த்தா ஒரு ஆள் மிஷின் மேலே உட்காந்துக்கின்னு என்ன பண்ணுறான், அந்த மிஷினை ஓட்டின்னு வரான், அது தரையை சுத்தமாக துடைக்குது. அதே தான் வேலை, தொடச்சிக்கினே இருக்குது, நீட்டாக இருக்குது. ஒரு உலக பிரகாரமான அந்த இடமே அவ்வளோ நீட்டாக வச்சுருக்கணும். மனுஷன் ஆசைப்பட்டா நம்முடைய இருதயத்தை நீட்டாக வச்சுருக்கணும், சுத்தமாக வச்சுருக்கணும். கர்த்தர் ஆசைப்படுறது தப்பு இல்லைல்ல. ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. பாக்கியவான்னா என்னன்னு தெரியுமா? ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவன் அர்த்தம். பிளஸட்னு இருக்கு, ஆசீர்வதிக்கப்பட்டவன் இருக்கு. ஆனால் உண்மையான தமிழ் அகராதி என்ன சொல்லுதுன்னா, அவன் ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவன். அப்போ எது நம்மை ஆசீர்வாதத்துக்கு தகுதிப்படுத்து தெரியுமா? நம்முடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படும் போதும், நம்முடைய பாவங்கள் மூடப்படும் போதும் தான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்க ஆரம்பிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் டெய்லி கிடைக்கணும்னா என்ன செய்யணும் சிஸ்டர்? சொல்லுங்க, என்ன செய்யணும்? டெய்லி நம்மளை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளணும். அப்போ ஆசீர்வாதம் குறையவே. நான் இப்படி சொல்லட்டுங்களா, உங்கள் மேனி குறையவே குறையாது. எது குறையாது? உங்கள் மேனி குறையவே குறையாது. மூணாவது, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்ன, அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணுங்க, அவரை ப்ளீஸ் பண்ணணும். என்ன செய்யணும்? கோல் மூட்டுறவன் ஒருத்தன் இருக்கிறான். யார் அவன்? சாத்தான். வெரி குட், சூப்பர். யாருமா? கோல் மூட்டிகிட்டே இருப்பான் உன்னை பற்றி கடவுள்கிட்ட போய். அவனுக்கு அதே தான் வேலை. நீங்கள் வெளிப்படுத்தல அப்புறமா வீட்டில் போய் வாசிச்சிங்கன்னா தெரியும். சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டுன்னு ஒருத்தன் அவன் கோல் மூட்டிக்கிட்டே இருப்பான். உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறது தான் அவனுடைய வேலை. உன் சமாதானத்தை தடுக்கணும். ஆண்டவருக்கு உன்னை பற்றி பேட் இம்ப்ரெஷன் உண்டாக்கிக்கிட்டே இருக்கணும். அது அவனுடைய வேலை. கோல் மூட்டி கோல் மூட்டி கோல் மூட்டி நீ சின்ன செய்கிற சின்ன ஒவ்வொரு தப்பெல்லாம் அங்கே போய் சொல்லி 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 உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுத்துக்கிட்டே இருப்பான். அது அவனுடைய வேலை. ஆனால் நீ அவனை மேற்கொள்ளணும். என்ன மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நீ ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து 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 ஆண்டவருடைய பாவத்தையே எண்ணாமல் உன்னுக்குள்ள இருக்கிற நன்மைகளையும் பரிசுத்தத்தையுமே எண்ணுகிற அளவுக்கு உன்னுடைய நடவடிக்கை இருக்குமானால் நீ பாக்கியவான். இந்த கோல் மூற்றவன் அவன் உன்னை பத்தி கெட்டதை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருப்பான். ஆனா அதை மேற்கொள்ளுகிற அளவுக்கு உன்னுடைய செயல்பாடுகள் ஆண்டவருக்கு பிரியமானதே செய்து கர்த்தர் அதை எண்ணவே முடியாத அளவுக்கு, அது ஆழத்தில் எரிந்து போடுகிற அளவுக்கு. ஏசாயால ஒரு வசனம் இருக்குல்ல, நான் அதை என்ன செய்தேன்? ஆழத்தில் எரிந்து போட்டேன்னு சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அனுதினமும் தேவனுக்கு பிரியமானது செய்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. யோபு பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணான் பிசாசு. ஆண்டவர் சொன்னார், என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. உன்னை பார்த்து என்ன சொல்லணும்? அந்த பொண்ணா, அந்த லேடியா, அவன் அந்த ஆளா, ஐயோ என்ன செய்யறது பிசாசே, போ. நீ சொல்கிறதுக்கு முன்னாலே தெரியும், நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். என்ன பாரு, நானும் எத்தனையோ சொல்லி பார்த்துட்டேன். நானும் சொல்லி பார்த்தேன், பாஸ்டர் மூலமாக சொல்லி பார்த்தேன், வசனத்தின் மூலமாக சொல்லி பார்த்தேன், எங்கெல்லாம் ஒன்றும் திருந்துற மாதிரி இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு ஆண்டவர் வருத்தப்படக்கூடாது. ஆண்டவர் மாறுதட்டி சொல்லணும், தே ஆர் மை சைல்டு, மை சில்ட்ரன். அல்லேலூயா. அவங்க என் பிள்ளைங்க, என் பிள்ளைங்க மேலே நீ கவனம் வைத்தாயோன்னு கேட்கணும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்ம ஆண்டோடைய பிள்ளையா நடந்துக்கணும். அல்லேலூயா. என்னவே கூடாது, ஆண்டோடைய மைண்ட்லேயே வரக்கூடாது, ஆண்டவர் நம்முடைய பாவத்தை கால்குலேட் பண்ணவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, அதெல்லாம் அது அவனுடைய பழைய வாழ்க்கை,
இப்போ அவன் அப்படி இல்லைன்னு சொல்லணும். ஆமென். பிசாசுக்கு ஆண்டவர் கொடுக்குற பதில் என்னவா இருக்கணும்? பழைய வாழ்க்கையை சொல்லி சொல்லி அவங்கள இது பண்ணாத, அதெல்லாம் இப்போ போய் பாரு என் பிள்ளை எப்படி இருக்கிறான்னு. இப்போ போய் பாரு, இந்த 25ஆம் தேதி சண்டேக்கு அப்புறம் போய் பாரு. இது வரலாம் பைபிள் வாசிக்காதவன், ஹலோ, நாளிலிருந்து இன்னிலிருந்து தினமும் பைபிள் வாசிக்கிறேன் நான் இல்லையா, போய் பாரு அப்படின்னு உன்னை பற்றி என்னை பற்றி ஆண்டவர் பிசாசுக்கிட்ட சொல்லணும். யார்கிட்ட சொல்லணும்? இது வரல ஜோம் பண்ணாத ஆள் இப்போ போய் ஜோம் பண்றான் பாரு. இது வரல பரிசுத்தமா வாழாத ஆள் இன்னிலிருந்து பரிசுத்தமா வாழ்றான் போய் பாரு. இது வரல எனக்கு முக்கியம் என்னை நேசிக்காத ஆள் இன்னிலிருந்து என்ன நேசிக்கிறான் போய் பாரு. பிசாசுக்கு ஆண்டவர் அப்படி ஒரு சாட்டையடி கொடுத்து அனுப்புற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கணும். ஆமென். பிசாசு போய் சொல்லும் போது ஆண்டவர் தலை குனிஞ்சு என்ன பண்றது, இது வணங்கா கழுத்துள்ள ஜனம், இது நெற்றி கடினம் அப்படின்னு ஆண்டவரையே சோர்ந்து போக வைக்கக்கூடாது. மாற்றங்கள் வரும்போது தேவன் அந்த சத்துருவின் கிரியைகளை அழிப்பார். அல்லேலூயா. நாலாவது யாருடைய ஆவியில் என்ன இருக்கக்கூடாது? எங்க இருக்கக்கூடாது? எங்க இருக்கக்கூடாது? அது ரொம்ப டேஞ்சரு. இந்த ஆவியில கபடம் இருக்கிற ஆளு எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போகும். நான் சொல்லட்டா, இந்த ஆவியில கபடம் இருக்கிற ஆளுன்னா என்ன எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, நல்ல புத்தியே இருக்காது, நல்ல எண்ணமே இருக்காது. ஆமாம், பழி வாங்குற எண்ணம் இருக்கும், பகை இருக்கும், வருத்தம் இருக்கும், மன்னிக்கவே மன்னிக்காது, தன்னை மட்டுமே பெரிய ஆளாக காமிக்கணும்னு யோசிக்கும், தனக்கு ஒரு முதலிடத்தை விரும்பும். இதெல்லாம் ஆவியில் கபடு இருக்கிற ஆள். பெருமையை விரும்பும், தன்னை முதல்ல வைக்கணும்னு ஆசைப்படும். தேவ சித்து நான் முந்தி சொன்ன 5 விஷயம், அந்த ஆவியில் கபடு இருக்கிற ஆள் தேவ சித்தம் செய்கிற இடத்துக்கு வராது. ஆவியில் கபடு இருக்கிற ஆள் இடுக்கமான வாசலை தேர்ந்தெடுக்காது. ஆவியில் கபடு இருக்கிற ஆள் பரலோக ராஜ்யத்தை நிமித்து தன்னை அன்னகராக்கி கொள்ளவே கொள்ளாது. ஆவியில் கபடு இருக்கிற ஆள் தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியை என்ன செய்யாது? ஒப்பு கொடுக்காது. அழகா சொல்றாரு பரிசுத்த பவுல் ரோமர் 12:1, சகோதரரே உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக. ஆவில கபடு இருக்கிற ஆள் என்ன செய்யாது? சான்ஸே கிடையாது, அது ஒதுங்க பார்க்கும். 12:1 தானே? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. அவர் என்ன வேண்டிக் கொள்ளுகிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க. ஆவில கபடு இருக்கிறவங்க ஒரு காலமும் புத்தி உள்ள ஆராதனை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அங்கதான் உள்ள வந்து வெறுப்பு, கசப்பு, எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்குதே, கீழ்ப்படியாம பகைமை எல்லாம் இருக்குதே. அப்போ இது பண்ணுற ஆராதனைலாம் என்ன ஆராதனை? புத்தி இல்லாத ஆராதனை. புத்தி இல்லாமல் செய்கிற காரியம் என்னைக்காவது உருப்படுமா? அப்போ பாருங்க, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியதும் அழிக்க வேண்டியதும் இருக்கு. அப்போ ஆவியில் என்ன இருக்கக்கூடாது? ஆசீர்வாதமே இருக்காதுமா. ஆமாம், பாஸ்ட் பிரசங்கம் பண்ணா என்ன சொல்லணும்? கர்த்தர் என் கூட பேசுறாருன்னு சொல்லணும். இந்த பாஸ்ட் எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தே தான் பேசுறாரு, என் மேலே வெறுப்பு. இது கபடுள்ள ஆவில கபடுள்ள ஜென்மம். இது இல்லை, கர்த்தர் பேசுறாரு, என்னை நேசிக்கிறதுனால பேசுறாரு. என்ன சொல்லணும்? என்னை யார்? என்னை நேசிக்கிறதுனால, என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் பேசுறாரு. அப்படி எடுத்துக்கிட்டா அது ஆமாம் நல்ல ஆவி. இல்லையானா அது கபடுள்ள ஆவி. பாஸ்ட் பேசி என்ன, பாஸ்டுக்கு என்ன லாபம்?
நான் மறுபடியும் சொல்கிறேன், உன் வீட்டுக்கு தேவதூதன் வந்தால் எனக்கு என்ன லாபம்? நீ பைபிள் படிக்கும்போது கர்த்தர் உன் வீட்டில் வந்தால் எனக்கு என்ன லாபம்? நான் என்ன உங்களை அடிமைப்படுத்துறதுக்காக நான் சபை நடத்துகிறேன்? இல்லை, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு வழியை சொல்லி கொடுக்க சபை நடத்துகிறேன். இதை நீங்கள் பாரமாக எடுத்துக்கிடக்கூடாது. நீ இதை பாரமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கபடுள்ள ஆவி உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஆவியில் கபடு இருக்குன்னு அர்த்தம். யாருடைய ஆவியில் என்ன எல்லாம் இருக்கிறதோ கபடு இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பாங்க. தன் சரீரங்களை என்ன செய்வாங்க? தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பாங்க. ஆவியில் கபடு உள்ளவங்களால் அப்படி ஒப்பு கொடுக்கவே முடியாது. ஒதுங்குவாங்க, டிகினிட்டி எதிர்பார்ப்பாங்க, அங்கே ஒரு தற்பெருமை வரும், அங்கே கொஞ்சம் பதவி எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அப்பமே தெரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நான் எதை செய்தாலும் நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் எதை செய்தாலும் எப்படி செய்யணும்? ஆமாம். நான் இருந்த சபையில் எனக்கு இருந்த உபத்திரவம் மாதிரி எங்கெங்க உங்களுக்கெல்லாம் கிடைக்காது, இருந்திருக்காது. பட் நெவர், நான் ஒரு மனுஷனையும் பார்த்தது கிடையாது. நான் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு என்று கர்த்தர் செய்ய கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்களும் அப்படியே செய்யுங்க. இந்த காரியங்களெல்லாம் வைத்து ஜெபம் பண்ணுங்க. பாக்கியவானாக இருக்கிறதுக்கு இந்த 4 தகுதி வேணும். 1, அக்கிரமங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? பாவங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? ஆமென், அல்லேலூயா. அப்புறம் நம்ம பிசாசு நம்மளை பற்றி போய் கோல் மூட்டும் போது ஆண்டவரை என்ன செய்யணும்? ஆமாம், அப்படி அவனுக்கு ஒரு சவுக்கடி கொடுத்து அனுப்பணும். ஏய் போ, அதெல்லாம் அவனுடைய பழைய வாழ்க்கை. இப்போ அப்படி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்திருக்கணும்? மாறி இருக்கணும். அப்புறம் என்ன இருக்கக்கூடாது? கபடமுள்ள ஆவி. ஆவியில் என்ன இருக்கக்கூடாது? குழந்தை போல மாறணும். என்ன மாறணும்? ஒருவன் குழந்தை போல் ஆகாவிட்டால் குழந்தை போல மாறிடணும். குழந்தைக்கு ஆவியில் கபடு இருக்காது. அல்லேலூயா. இப்படி வாழ்வோம். நாம் தான் இந்த உலகத்தில் பாக்கியவான்கள். பாக்கியவான் யார் தெரியுமா? ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். எத்தனை பேருக்கு இந்த வருஷத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணுங்க. என் ஆவியில் கபடே இருக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, கபடு நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறது. இதிலிருந்தெல்லாம் கர்த்தர் நமக்கு விடுதலை தரும்படியாய் நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் மாற்ற முடியாய் சோதரிப்போம். சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனப்பா, இந்த நாளில் கூட கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசினதான் நம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.